ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாக்கினிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஜெகா வைஷு பொட்டிக் எக்ஸ்போ மார்ச் 2 டே 2ஓட எக்ஸ்போக்கு நான் போயிட்டு ஈவினிங் நைட்டு போல் தான் போனேன். 7 o'clock அந்த மாதிரி தான். நான் பள்ளிக்கரணையிலேருந்து நான் அங்கே போகிறதுக்கு 8 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. 8 o'clock போயிட்டு நாங்கள் அங்கே பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா 9:30 9:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் பள்ளிக்கரணையிலேருந்து அசோக் நகர் போய் இன்றைக்கி செகண்ட் எக்ஸ்போவும் நாங்கள் இன்றைக்கி அட்டன் பண்ணிட்டோம். இன்றைக்கி அதோட வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து டே 1 மார்ச் 1 போய் எடுத்த சாரீ தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே நம்மளோட இடுப்பு வரைக்குமே ஃபுல்லாகவே இந்த ஸ்டோன் ஒர்க் வருது. நல்ல அது வந்து ஒரு க்ரீன் கலந்த கோல்டன் கலரில் ட்ரிபிள் கலர் ஷைனிங்கில் அது நல்லாவே சூப்பராக இருக்குது. காலையில் உடுத்தா அது வேறு மாதிரி கலரில் காணிக்கும்னு நினைக்கிறேன். நைட்டுக்கு வேறு மாதிரி காணிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது. இந்த ஒரு சாரீ கட்டினா நல்லா கிராண்ட் லுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த கலர்லேயே தான் நிறைய வேறு கலர் சாரீஸ் நிறைய எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நான் வந்து டே 2ல் போய் எடுக்கணும்னு சொன்னோம்ல, அந்த ஒயிட் கலர் சாரீ இன்றைக்கி போகும்போது ஒன்று கூட இல்லை. ஸோ சரி பரவாயில்ல, நம்ம வேற முருகர் பக்தராச்சே, மயில் போட்டு சாரீ எடுக்காமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் எடுத்தாச்சு. இந்த மாடல் சாரீ நான் எடுத்திருக்க அந்த 3 மாடலுமே என்கிட்ட இல்லை. அதனால் சரி ஓகே. நான் நேற்று பார்த்த நிறைய சாரீஸ் எதுவுமே நான் ஈவினிங் நைட்டு போல் 7 o'clock மேலே போனேன்னா, அதனால் நான் நேற்று பார்த்து வச்சுருந்த சாரீஸ் எதுவுமே என்னால் எடுக்க முடியல. இன்றைக்கி நைட்டு 7 o'clock மேலே என்னென்ன சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இது வந்து ஃபுல்லாகவே இந்த மயில் வருது. இந்த சாரீ ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு காணிச்ச சாரியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 899. அந்த கோல்டன் கலர் ஃபுல் கோல்டு. இந்த ப்ளூ கலர் வந்து மயில் போட்ட சாரீ வந்து 699. ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. உடுத்தா நல்ல கிராண்ட் லுக்காக இருக்கும். அந்த பார்டர் பார்த்திங்கன்னா சில்வரில் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் இந்த கலர் ப்ளவுஸு. நம்ம ப்ளவுஸு நீட்டாக நல்ல மாடலாக தைச்சி போட்டால் நல்லா கிராண்ட் லுக்காக நல்லா இருக்கும். ப்ளவுஸ்லாம் தைச்சிட்டு சாரீ உடுத்துட்டு நான் உங்கள் கூட வீடியோ ஷேர் பண்ணுறேன். இதுதான் செகண்டாக இன்றைக்கி டே 2ல் போய் செலக்ட் பண்ணது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா எனக்கு மஞ்சள் கலரில் தான் ட்ரெஸ் அதிகமாக எடுப்பாங்க. நான் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கும் அப்படியே வந்து சின்ன வயசுலேருந்தே மஞ்சள் கலர் ஆரஞ்சு அந்த மாதிரி போட்டு பழகி எனக்கும் போனோடனே இந்த மஞ்சள் கலர் பிங்க் கலர் பார்டர் வச்சு பார்த்தோன்னே எங்கள் அப்பா ஞாபகம் வந்தோடனே சரி நம்ம எடுத்துருவோம் மஞ்சள் கலரே அப்படின்ட்டு மஞ்சள் கலர்லேயும் இந்த குங்குமப்பூ போட்டு எடுத்தேன். இதுவும் 699 ரேட்டு தான். இது பார்க்குறதுக்கு வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. காஞ்சிபுரம் பட்டு கூட தோற்றுரும் போல் இருக்குது. நல்லா சாஃப்டாக குவாலிட்டி எல்லாமே 699க்கு இது நல்லாவே ஒர்த்து தான். நல்ல சாஃப்டாக நல்ல கிளாத்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது நம்ம இந்த சாரீ வந்து நம்ம உடுத்தா என்ன இதில் ஷேப்பில் உடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுமாரி கசங்காமல் எடுக்காமல் நீட்டாக அதை உடுக்கிறதுக்கு வரும். ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் நமக்கு அழகாக வரும். இந்த கிளாத்து அந்த சாஃப்டாக இருந்தது. அதனால் இந்த சாரியும் ஒன்று எடுத்துட்டேன். இது 699. இந்த ப்ளூ கலர் சாரியும் 699. ஃபஸ்ட் ஒன் அந்த கோல்டன் ஃபுல்லு இது வச்சு எடுத்தது மட்டும் 899. இந்த 3 சாரியும் தான் டே 1 டே 2 போய் நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஆனால் நான் போகும்போது அந்த 9 o'clock கூட ஆள்கள் வந்து உள்ளே வந்துட்டே தான் இருந்தாங்க. அவங்க எக்ஸ்போ இன்னும் கூட 2 days போட்டால் கூட நிறைய பேர் போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது நான் அங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு சாரியாக வச்சு எடுத்து பார்த்தது. இந்த பர்பிள் கலர் எடுக்கலாமா ப்ளூ கலர் எடுக்கலாமா அப்படின்ட்டு கன்ஃபியூஸாகவே இருந்தேன். கடைசியாக வந்து இந்த ப்ளூ கலரில் வந்து மயில் வந்து நல்லாயிருக்கு அப்படின்ட்டாங்க பார்க்குறதுக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லோ கலரை பார்த்தோன்னே நான் வந்து இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் உடுத்தா நல்லாயிருக்கும். நல்லா நீட்டாக ப்ளவுஸ் தைச்சி எடுத்து உடுத்தா நல்லாயிருக்கும். நைட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு
நாங்கள் அவங்க ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் 7 o'clock மேலே தான் பள்ளிக்கரணையிலேருந்து கிளம்பி எடுத்து 8 o'clock தான் நாங்கள் போன நேரம். 8 o'clock தான் உள்ளே போனோம். 8 o'clock இப்போ இந்த வீடியோலாம் எடுக்கும்போது 9 o'clock 9:15 கிட்ட ஆயிடுச்சு. அதுலேயே அந்த பர்பிள் கலர் வச்சு பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அதை எடுக்கலை. அப்புறம் இன்னும் 2-3 சாரீஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சு பார்த்துட்டு கடைசியாக இந்த 2ஐயும் எடுத்துகிட்டு வந்தோம். நிறைய டாப்ஸும் நான் இன்றைக்கி டே 2 வந்து மார்னிங் வந்திருந்தோம்னா டாப்ஸ் எடுத்துருக்கலாம் போல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே 2ல் வந்து எக்ஸல், லார்ஜு அந்த மாதிரி சைஸ்லாம் போட்டிருந்தாங்க. XXL வந்து என் சைஸுக்கு டாப்ஸ் இல்லை. சரி, ஓகே, டாப்ஸில் என் சைஸில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் டாப்ஸு தான் எடுத்திருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அடிக்கடி நம்ம வேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒர்க்குக்கு அங்கங்கே போக, கடைக்கு போக, ஷாப்புக்கு போக கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து சுடிதார் நம்ம டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போட்டுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் எனக்கு XXL அளவில் இல்லாதனால 2 சாரீ எடுத்துட்டேன். இந்த 3 சாரிக்குமே ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுக்கணும். இந்த 3 சாரியுமே நல்லா கிராண்டாக நல்ல ஃபங்க்ஷனுக்கெலாம் உடுத்துட்டு போகிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். 3மே நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் நீட்டாக தைச்சி போட்டோன்னா குவாலிட்டி வந்து அடிச்சிக்கவே முடியாது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கம்ஃபர்டபுளான ரேட்டு, நல்ல ரேட்டு வந்து எனக்கு பார்த்தா கம்மியாக தான் இருக்குது. குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டியாக எனக்கு 3 சாரியோட குவாலிட்டியும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த எல்லோ கலரில் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you, take care.